ஹாய், இன்றைக்கி நம்ம சப்ராக்ஷன் வித் ஜீரோ அண்ட் பாரோயிங் மெத்தட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீரோ வந்தால் ஃபஸ்ட் மேலே ஜீரோ வந்தால் எப்படி கழிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் 2 டிஜிட் நம்பர்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ 0 - 8. ஸோ 0லேருந்து 8 கழிக்க முடியுமா? முடியாது. 0 மீன்ஸ் எம்டி, எதுவுமே இல்லை. ஸோ 0லேருந்து 8 கழிக்க முடியுமா? முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? பாரோ, தட் மீன்ஸ் டென்ஸ் ப்ளஸில் கடன் வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ 5 என்ன ஆகும்? 4 ஆகும். அந்த 1 பாரோ எடுக்கிறோம் இல்லையா, அந்த 1 எடுத்துகிட்டு வந்து இது பக்கத்துலேயே எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 0 என்ன ஆச்சு? 10 ஆச்சு. ஸோ அந்த 1 எடுத்துகிட்டு வந்து ஸோ இது பக்கத்தில் எழுதணும். ஸோ 5 என்னாச்சு? 4 ஆச்சு. ஸோ 0வோட 1 சேர்ந்த உடனே இது என்ன ஆச்சு? 10 ஆச்சு. இப்போ 10லேருந்து 8 கழிக்க முடியும். ஸோ 10லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? நம்பர் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேம் இங்கே 5 இருந்துச்சு. அந்த 5லேருந்து தான் நம்ம 1 கடன் கொடுத்துருக்கோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க? 4 இருக்குது. ஸோ 4லேருந்து 3 போச்சுன்னா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ 0லேருந்து 9 கழிக்க முடியுமா? சேம். ஸோ கழிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஷாப் போகிறோம். 0 மீன்ஸ் எம்டி, நம்மக்கிட்ட காசே இல்லை. நம்மகிட்ட காசே இல்லாதப்போ நம்ம போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? ஏதாவது 9 ருபீஸ்க்கு வாங்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? கடன் வாங்குகிறோம். ஸோ அப்போ இங்கே 7லேருந்து நம்ம 1 கடன் வாங்குகிறோம். அப்போ 7 என்ன ஆகும்? 6 ஆகும். அந்த 1 எடுத்துகிட்டு வந்து நான் இதோட பக்கத்தில் எழுதுகிறேன். அப்போ இது என்னாச்சு? 10 ஆச்சு. இப்போ 10லேருந்து 9 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு 6லேருந்து 3 போச்சுன்னா எஸ் 3. நெக்ஸ்ட் 2லேருந்து 1 போச்சுன்னா 1. ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சேமு 4 டிஜிட் நம்பரில் பார்க்கலாம். சேம் 8லேருந்து 0 கழிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கடன் வாங்குகிறோம். 7 என்ன ஆகும்? 6 ஆகும். ஸோ அந்த 1 எடுத்துகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் போடுறோம். 10லேருந்து 8 போச்சுன்னா 2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 6லேருந்து 1 போச்சுன்னா 5 வரும். நெக்ஸ்ட்டு 0லேருந்து 9 கழிக்க முடியுமா? முடியாது. அதனால் கடன் வாங்குகிறோம். ஸோ 8 என்ன ஆகும்? 7 ஆகும். அப்போ அந்த 1 எடுத்துகிட்டு வந்து நம்ம இது பக்கத்தில் எழுதுகிறோம். ஸோ 10 ஆச்சு. 10லேருந்து 9 போச்சுன்னா 1. ஸோ 7லேருந்து 2 போச்சுன்னா 5. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ஆனால் 8 தான் இருந்துச்சு. நம்ம 8லேருந்து 2 கழிக்கக்கூடாது. 8 தான் வந்து நம்ம ஒன்று கடன் கொடுத்ததுக்காக 8 என்ன ஆச்சு? 7 ஆச்சு. அப்போ இந்த நம்பர்லேருந்து தான் இந்த நம்பரை கழிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 டிஜிட் வேல்யூவில் பார்க்கலாம். ஸோ 6 - 8 பண்ண முடியுமா? 6ன்றது ஸ்மால் வேல்யூ. கம்பேர் டு 8ஐ விட 6 ஸ்மால் வேல்யூ. ஸ்மால் வேல்யூலேருந்து பிக் வேல்யூவில் வந்து கழிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப் போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 6 ருபீஸு. நம்ம 8 ருபீஸ்க்கு போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால் பக்கத்தில் கடன் வாங்குகிறோம். ஸோ 4 என்ன ஆகும்? 3 ஆகும். ஸோ அந்த 1 எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு? 16 ஆச்சு. இப்போ 16லேருந்து 8 போச்சுன்னா எஸ், இங்கே சைடில் நம்ம ஜீரோஸ் போட்டு அதில் 8 0 கட் பண்ணி பாருங்கள் 8 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஆச்சு? 4 என்னவாச்சு? 3 ஆயிடுச்சு. ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா 1. 3லேருந்து 2 போச்சுன்னா ஸோ 1. ரிமைனிங் இஸ் 1. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 9 கட் பண்ண முடியுமா? தட் மீன்ஸ் 0ல் 9 கழியுமா? கழியாது. ஸோ என்ன பண்ணலாம்? பாரோ பண்ணணும். சரிங்களா? பாரோ மீன்ஸ் கடன். தட் மீன்ஸ் 8 என்ன ஆகும்? 7 ஆகும். அந்த 1 எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பக்கத்தில் போடுறேன். ஸோ 10லேருந்து 9 போகும். பாசிபிள். ஏன்னா 10 வந்து பிக் வேல்யூ, 9 வந்து ஸ்மால் வேல்யூ. இப்போ 10லேருந்து 9 போச்சுன்னா ரிமைனிங் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7லேருந்து 3 போச்சுன்னா 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9லேருந்து 5 போச்சுன்னா சேம் ஆஸ் வெல் அஸ் 4. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா? ஸோ இது 9லேருந்து 4, தட் மீன்ஸ் 9 ஃபிங்கர்ஸ் விட்டு அதில் 5 ஃபிங்கர்ஸ் கட் பண்ணால் ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் வரும். அதுதான் இந்த ஆன்சர். ஓகேங்களா? இப்போது அதுவே ஒரு டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 5 எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 4 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 2,
0 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் 0 கீழே இருந்தால் இது பாசிபிள். ஏன்னா இங்கே மேலே வந்து பிக் வேல்யூ இருக்குது, கீழே 0. தட் மீன்ஸ் எம்டி. என்கிட்ட 4 ருபீஸ் இருக்குது, ஆனால் நான் ஒன்றுமே வாங்கலை. 0 மீன்ஸ் நான் ஒன்றுமே வாங்கலை, நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. அப்போ அந்த 4 ருபீஸ் அப்படியே தானே நம்மக்கிட்ட இருக்கும். புரியுதுங்களா? ஸோ என்கிட்ட 4 ருபீஸ் அமௌண்ட் இருக்குது, ஆனால் நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. தட் 0 மீன்ஸ் எதுவுமே இல்லை, எம்டி. ஓகேங்களா? அப்போது அந்த 4 ருபீஸ் அப்படியே தான் என்கிட்ட இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 5லேருந்து 2 போச்சுன்னா 3. புரியுதுங்களா? ஓகே.